எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தனித்துவமானவர்கள். அவருடைய வாழ்க்கை சமாதானமாயிருக்கும். அவர்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களையும் நேசித்து சமாதானத்துடன் நடத்துவார்கள். உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது. நீதி என்ற வார்த்தை கவனமாக நடப்பது அல்லது உறவுகளை சரியாக கைக்கொண்டு சமாதானத்தை எடுத்துச் சொல்லி சீர்படுத்துவது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தம்மை தாழ்த்தி சமாதானத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியை கொண்டு வாழத்தக்கதாக வழிநடத்துகிற தேவன் நம் தேவன். சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய பேச்சு ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளாயிருக்கும், சமாதானமான வார்த்தைகளாயிருக்கும். ஒரு சிலர் சமாதானம் பண்ணுகிறதை விரும்புவதில்லை, அவர்களுக்கு நன்றி கூறவும் மாட்டார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு 2 பக்கங்களிலிருந்தும் தூஷணமான வார்த்தைகள் வரும். இவர்கள் தன்மீது கூறப்படும் தூஷணமான வார்த்தைகளை சகித்து கொள்வார்கள். தன்னை யாரும் புகழாவிட்டாலும் சமாதானம் பண்ணுகிற ஊழியத்தை தொடர்ந்து செய்வார்கள். பலவிதமான வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், மிரட்டல்கள் வந்தாலும் தன்னுடைய முயற்சியை கைவிட மாட்டார்கள். இந்த பூமியில் உள்ள எல்லா பகையையும் சிலுவையில் அறைந்து இந்த சமாதானத்தை அளிப்பதற்காக பூமிக்கு வந்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்வார்கள். ஆதலால் தான் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஒரு சிலர் சமாதானம் பண்ணாவிட்டாலும் சண்டைகளை கிளப்பிவிட்டு ஒருவருக்கொருவர் விரோதங்களை தூண்டிவிட்டு அவர்களுக்குள் இன்னும் அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி சமாதானத்தை குலைப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நிச்சயமாகவே சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சமாதானத்துடன் வாழ்வது வேறு, சமாதானம் பண்ணுவது வேறு. சமாதானத்துடன் வாழாதவர்கள் சமாதானம் பண்ண முடியாது. சுய சித்தத்தில் சமாதானத்தை முயற்சித்தால் அது விபரீத விளைவுகளை உண்டு பண்ணும். நல்லதோ கெட்டதோ எந்த நிலையிலும் மன அமைதியுடன் சமாதானம் பண்ண வேண்டும் என்ற மன நிலை வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் சமாதானத்துடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன சமாதான பிரபுவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவரை பிரதிபலித்து அவரை போல் வாழ வேண்டும். அதற்கு நாம் முயற்சி செய்யும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். பலவிதமான இடர்கள் வந்தாலும் நம்முடைய முயற்சியை எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது என்று. ஆம், நம் தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன். இந்த நாட்களிலும் குடும்பங்கள், வீடுகள், தேசங்கள், பூமியில் உள்ள எல்லா இடங்களிலும் சமாதான குலைச்சலான காரியங்கள் பல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொரு மனஸ்தாபம், வாக்குவாதம், வழக்குகள், தீமையான காரியங்கள், கசப்பான வைராக்கியங்கள், இவையெல்லாம் விட்டுவிட்டு சமாதானம் செய்வதற்கும் முயற்சிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்து அவர் சமாதானத்துக்குள்ள நடத்த வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடந்து சமாதானத்தின் சுவிசேஷ நற்செய்தியை நாம் அவர்களுக்கு அறிவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நாம் மற்றவர்களை நேசித்து அந்த சமாதானத்தை நாம் கொடுக்க வேண்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, சோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா.
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய சமாதானத்தை நாங்கள் சுதந்திரித்து ராஜா மற்றவர்களுக்கும் நாங்கள் சமாதானம் செய்பவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்